இந்த வீடியோவில் 2 லெசன் சேர்த்து ஒரே வீடியோலயே பார்க்க போகிறோம். 6th வரலாறுல 3rd லெசன் சிந்துவெளி நாகரிகம், 9th வரலாறுல 2nd லெசன் பண்டைய நாகரிகங்கள். இந்த பண்டைய நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகம் டாபிக் கவர் ஆகிறது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மொத்தமாக 155 வினாக்கள் இருக்குது. அதில் மொதல் 80 வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த 75 வினாக்கள் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஜிஎஸ்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. உலகின் தொன்மையான நாகரிகங்களில் ஒன்றான மெசபடோமியா நாகரிகத்தின் காலம். உலகின் தொன்மையான நாகரிகங்களின் ஒன்றான மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் வந்து கிமு 3500லேருந்து 2000, 3300லேருந்து 1900 என்ன நாகரிகம் வரும்னா சிந்துவெளி நாகரிகம் வரும். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. மெசபடோமியா நாகரிகம் வந்து 3500லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2000 வரையும். சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900. அடுத்தது எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100. சீன நாகரிகம் 1700லேருந்து 1122. ஃபஸ்ட்டு 3500 மெசபடோமியா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 200 கம்மி பண்ணிங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் 3300. அதுக்கடுத்து 200 கம்மி பண்ணிங்கன்னா எகிப்து நாகரிகம் வந்துடும். அதுக்கடுத்தது வந்து சீன நாகரிகம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2000, 1900, 100 கம்மி பண்ணி அதுக்கடுத்து 1100, 1122. இது நாலுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் தான் கேட்டிருக்காங்க. 3500லேருந்து 2000. மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்குளம் நீர் கசையாமல் இருக்க எதை கொண்டு பூசப்பட்டிருந்தது? பெருங்குளத்தில் வந்து நீர் கசையாமல் இருக்க எதை கொண்டு பூசினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கை தார் கொண்டு பூசினார்கள். இதுலேயே பாருங்க, பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, மொகஞ்சதாரோவில் இருக்குது. அதே மாதிரியே தானிய களஞ்சியம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்பாங்க, ஹரப்பாவில் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் இருக்குது, தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் இருக்குது. சிந்துவெளி மக்கள் எந்த வகையான ஆடைகளை பயன்படுத்தினர்? பருத்தி ஆடைகள். சிந்துவெளி மக்கள் எந்த வகையான ஆடைகளை பயன்படுத்தினார்கள்னா பருத்தி ஆடைகள். மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1922. ஹரப்பா மக்களின் 1 இன்ச் அளவு இன்றைய நடைமுறையில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்களின் 1 இன்ச் வந்து இப்போ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1.75 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். நம்மக்கிட்ட குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நாகரிகம் உருவாகும் சரியான படிநிலையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மனிதர்கள், அடுத்தது குழுக்கள், அடுத்தது சமுதாயம், அடுத்தது சமூகம், அடுத்ததான் நாகரிகம். நாகரிகம் எப்படி உருவானது அப்படின்னா ஃபஸ்ட்டு மனிதர்கள், அடுத்தது குழுக்களாக, அடுத்தது சமுதாயம், அடுத்தது சமூகம், அடுத்தது நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் கீழ்கண்ட எவை இருந்ததாக சான்றுகள் காணப்படுவதில்லை? சிந்துவெளி நாகரிகத்தில் எது இருந்ததாக சான்றுகள் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தானிய களஞ்சியம், பெருங்குளம் இதெல்லாம் இருந்திருக்கு. அரண்மனை மற்றும் வழிபாடு தலம் இதுக்கான சான்றுகள் தான் கிடைக்கவில்லை. சுட்ட செங்கற்களாலான வீடுகள் இதெல்லாம் உண்டு தான். மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் இது 3மே சரிதான். இல்லை சான்று இல்லாத எதுனா அரண்மனை மற்றும் வழிபாடு தலம். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? உலோக காலம், வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி மக்களின் எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருந்தன? சிந்துவெளி மக்களின் எடைக்கற்கள் வந்து எந்த வடிவத்தில் இருந்தன? கனசதுர வடிவத்தில். பழங்கால மக்கள் நதிக்கரைகளில் குடியேற முக்கிய காரணம்? பழங்கால மக்கள் நதிக்கரையில் குடியேற முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வளமான மண், குடிப்பதற்கும் பாசனத்திற்கும் ஆற்று நீர், போக்குவரத்திற்கு ஏற்ப வழிகள். இதில் அனைத்துமே சரியானதுதான். மேற்கண்ட அனைத்தும் சரி. பழங்கால மக்கள் வந்து நதிக்கரைகளில் குடியேற முக்கிய காரணம் என்னென்னா வளமான மண், குடிப்பதற்கும் பாசனத்திற்கும் ஆற்று நீர், போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகள். இதில் அனைத்துமே சரிதான்.
ஹரியானா மாநிலத்தில் தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ராகி கர்கியில் தானிய களஞ்சியம் எங்கே உள்ளதுன்னா ராகி கர்கி. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை? குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அதே மாதிரியே இரும்பின் பயனும் அவங்களுக்கு தெரியாது. சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. ஹரப்பா பகுதிகளில் முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? நுரைக்கல், செம்பு, சுடுமண் மற்றும் தந்தம். இதனால தான் ஹரப்பா பகுதிகளில் முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்ததுன்னா நுரைக்கல், செம்பு, சுடுமண் மற்றும் தந்தம். புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது ஹரப்பா. புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எதுனா ஹரப்பா. மொகஞ்சதாரோவில் இருந்த மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்டிருந்தது? மொகஞ்சதாரோவில் இருந்த மிக பெரும் பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் எத்தனை வரிசைகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை தூண்கள்னா 20 தூண்கள் 4 வரிசை. மொகஞ்சதாரோவில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா பெருங்குளம், அடுத்தது கூட்ட அரங்கு. இது ரெண்டுமே எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில். ஹரப்பாவில் என்ன இருக்குது? தானிய களஞ்சியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய வழிபாடு எதுவாக இருந்தது? தாய் தெய்வ வழிபாடு. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய வழிபாடு எதுவாக இருந்ததுன்னா தாய் தெய்வ வழிபாடு. இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை. ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளதுன்னா 26 குறியீடுகளை. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா வணிகர்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதை பயன்படுத்தினர்? அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார்கள். ஹரப்பா வணிகர்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதை பயன்படுத்தினார்கள்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார்கள். அளவுகள் குறிக்கப்பட்ட அளக்கும் குச்சிகள் எந்த இடத்தில் காணப்பட்டன? இப்போ தான் அந்த கொஸ்டின் பார்த்தோம். ஹரப்பான்னு இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஹரப்பா ஆய்வுக்கு 1826ஆம் ஆண்டு வந்தவர் சார்லஸ் மேசன். ஹரப்பா ஆய்வுக்கு 1826ஆம் ஆண்டு வந்தவர் யார்னா சார்லஸ் மேசன். சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கி எதை வழிபட்டனர்? அரச மரங்களை வழிபட்டனர். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என ஹரப்பாவை குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் அப்படின்னு ஹரப்பாவை யார் குறிப்பிட்டார்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா மக்கள் சக்கர வண்டிகளில் எவ்வகையான சக்கரங்களை பயன்படுத்தினார்கள்? ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை. ஹரப்பா மக்கள் சக்கர வண்டிகளில் எவ்வகையான சக்கரங்களை பயன்படுத்தினார்கள்னா ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டனர்? அரச மரத்தை. ஹரப்பா ஆய்விற்கு 1831ஆம் ஆண்டு வந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். 1826 யார் வந்தாங்கன்னா சார்லஸ் மேசன். 1831 யார் வந்தாங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன? காலிபங்கன்ல. லாகூரில் இருந்து கராச்சிக்கு இடையே ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்ட ஆண்டு 1856. லாகூரில் இருந்து கராச்சிக்கு இடையே ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்ட ஆண்டு எப்பனா 1856. சிந்துவெளி மக்கள் யாருடன் கடல் வாணிபம் மேற்கொண்டனர்? மெசபடோமியருடன். சிந்துவெளி மக்கள் யாருடன் கடல் வாணிபம் மேற்கொண்டார்கள்னா மெசபடோமியர்களுடன். பொது குளியல் குளம் எங்கு காணப்பட்டது? மொகஞ்சதாரோ. பொது குளியல் குளம் எங்கு காணப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர் யார்னா
அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பாவில் இறந்தவர்களை எவ்வழக்கப்படி அடக்கம் செய்தனர்? புதைத்தல் மற்றும் எரித்தல் முறையில். தொல்லியல் அறிஞர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த ஆண்டு? 1920. தொல்லியல் அறிஞர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியின் எந்த இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது? மெலுக்கா என்ற இடத்தில் அணிகலன்கள் வாங்கியதற்கான குறிப்புகள் உள்ளது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் யார்னா நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் எந்த இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளதுன்னா மெலுக்கா என்ற இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது. தானிய களஞ்சியம் எங்கே காணப்பட்டது? ஹரப்பால. ஹரப்பாவின் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவின் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் யார்னா சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி எழுத்துக்களின் தொடர்கள் சராசரியாக எத்தனைக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளன? 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது. சிந்துவெளி எழுத்துக்களின் தொடர்கள் சராசரியாக எத்தனைக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு? 1924. இந்த கொஸ்டின் முக்கியமானது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் மார்ஷல். இவர் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு எப்பனா 1924. சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எவற்றை பயன்படுத்தினர்? காளைகளை. சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எதனை பயன்படுத்தினார்கள்னா காளைகளை. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்திருப்போம். 1940 ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் REM வீலர். இதே மாதிரி கொஸ்டின்லேயே 3 இது பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் 1826 பார்த்துருப்போம், அது சார்லஸ் மேசன். அடுத்து 1831 பார்த்துருப்போம், அது அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அடுத்து 1940 பார்த்துருக்கோம். இப்போ ஹரப்பாவின் ஆய்வுகள் நடத்தியவர் யாருன்னா REM வீலர். ஹரப்பாவில் எழுத்து முறை எத்திசையிலிருந்து எத்திசையாக எழுதப்பட்டுள்ளது? வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டு. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இரண்டும் ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் யார் அப்படின்றத முன்னாடி கொஸ்டின்ல தான் பார்த்தோம். ஜான் மார்ஷல் யார்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர். உருளை வடிவ முத்திரைகள் கீழ்கண்ட எந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? பாரசீக வளைகுடா, மெசபடோமியா, சிந்துவெளி பகுதிகள். இதில் 3மே சரிதான், அனைத்தும் சரி. உருளை வடிவ முத்திரைகள் கீழ்கண்ட எந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா பாரசீக வளைகுடா, மெசபடோமியா, சிந்துவெளி பகுதிகள். இதில் 3மே சரியானது தான். நிலத்தடியை ஆய்வு செய்ய தொல்லியல் ஆய்வாளர்களால் எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது? நிலத்தடியை ஆய்வு செய்ய தொல்லியல் ஆய்வாளர்களால் எந்த கருவி பயன்படுத்தப்பட்டதுன்னா காந்தப்புல வருடி. 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எந்த இடத்தில் ஆய்வு செய்தார்? அம்ரி என்னும் இடத்துல. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எந்த இடத்துல 1831 ஆய்வு செய்தார்னா அம்ரியில். சிந்துவெளி நாகரிகம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 3 வகையாக. தொடக்கம், முதிர்ந்த, பிந்தைய. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ ஆகிய 2 நகரங்களின் மிகவும் பழமையானது எது? ஹரப்பா, மொகஞ்சதாரோ இது 2 நகரங்களில் எது மிகவும் பழமையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா தான். குஜராத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமானது, லோத்தல். எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எந்த கருவி மூலம் அறிய முடியும்?
ரேடார் கருவி மூலம் எஞ்சிய தொல்பொருட்கள் வந்து புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா அப்படின்றது எந்த கருவி மூலம் அறிய முடியும்னா ரேடார் கருவி மூலம். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய பகுதிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் வரும்னா காலிபங்கன், லோத்தல், ராகிகர்கி, தோலவிரா. வைடூரியம் எந்த நகரில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டது? ஷார்டுகை நகரில் வைடூரியம் வந்து ஷார்டுகை. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. எதுனா நாகரிகம் என்ற வார்த்தை. லோத்தல் என்னும் இடம் எங்கு அமைந்துள்ளது? லோத்தல் வந்து எங்கு அமைந்துள்ளதுன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நகரங்களில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? தெருக்கள் வந்து எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டக வடிவமைப்பு. சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பில் அமைந்துள்ளது? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டுமே சேர்த்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா, எந்த கல்லில் காணப்பட்டது போல சிந்துவெளி எழுத்துக்களில் மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை? ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல சிந்துவெளி எழுத்துக்களில் மும்மொழிகள் வந்து பயன்படுத்தப்படவில்லை. ரோசட்டா கல். சிவிஸ் என்பதன் பொருள். சிவிஸ் என்பதன் பொருள் என்னன்னா நகரம். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோல. சிந்துவெளி கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட காரணம்? வலுவானவை மற்றும் கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை மற்றும் நெருப்பை தாங்குபவை, நீரினால் கரைவதில்லை. இதில் அனைத்துமே வரும் தான். சிந்துவெளி வந்து கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்த காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வலுவானவை மற்றும் கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை மற்றும் நெருப்பை தாங்குபவை, நீரினால் கரைவதில்லை. ஹரப்பா நகரங்கள் எந்த வடிவமைப்பை பெற்றிருந்தன? சட்டக வடிவமைப்பு. சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறிய ரஷ்ய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரி நோரோசோவ். சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது அப்படின்னு சொன்ன ரஷ்ய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரி நோரோசோவ். இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு யார் உதவியால் அமைக்கப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861. யாரால் அமைக்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நில அளவையாளர். குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை அளவுகளை கொண்டுள்ளது? 1704 மில்லிமீட்டர் வரை. இது ரொம்ப முக்கியமானது. எந்த மாநிலம்னு கேட்பாங்க. குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் வந்து எத்தனை மில்லிமீட்டர் வரை அளவுகளை கொண்டுள்ளதுன்னா 1704 மில்லிமீட்டர் வரை. மொகஞ்சதாரோவில் இருந்த பெருங்குளத்தை தவிர மற்றொரு மிக பெரும் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு. மொகஞ்சதாரோவில் இருந்த பெருங்குளத்தை தவிர மற்றொரு மிக பெரும் பொது கட்டிடம் எதுனா கூட்ட அரங்கு. உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர் ஐராவதம் மகாதேவன். சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர் யார்னா ஐராவதம் மகாதேவன். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861. யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லி. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த கொஸ்டினும் ஏற்கனவே பார்த்துட்டோம். மொகஞ்சதாரோ. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோவில். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டிருந்தன? ஜிப்சமால்.
ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஐராவத மகாதேவன். ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்னா ஐராவத மகாதேவன். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? வெண்கல காலம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா வெண்கல காலம். வெண்கலத்தாலான நடனமாது என்ற பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொகஞ்சதாரோல. சிந்துவெளி மக்கள் காலத்தில் ஆப்கானிஸ்தானில் ஓடியதாக கூறப்படும் ஆறுகள் காவேரி, பொருன்ஸ். தமிழ் பெயர்களை கொண்டுள்ள சில ஆறுகளில் இதுவும் ஒன்று. ஆப்கானிஸ்தானில் ஓடிய ஆறுகள் எதுனா காவேரி, பொருன்ஸ். ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் எதுனா வேளாண்மை. எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்திருக்கின்றன? மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை நம்ம 80 வினாக்கள் பார்த்திருப்போம். மொத்தமாக 155 வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பேலன்ஸ் இருக்க 75 வினாக்கள் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பார்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.